பிடிக்கட்டும்னு அவர் சாபம் கொடுத்துட்டார். அந்த பசியை போக்க அமுத சுரபிக்கு என்ன அர்த்தம்னா அல்ல குறையாது, எவ்வளவு வேணாலும் அள்ளிக்கிட்டே இருக்கலாம். அச்சய பாத்திரம் என்னன்னா சாப்பாடு ஓட்டுட்டு கழுவி கவுத்தாச்சுன்னா மறுநாள் தான் எடுக்கலாம். இப்ப பாஞ்சாலி வச்சிருந்த அச்சய பாத்திரம் அமுத சுரபி மணிமேகலை வச்சிருந்தது. இந்த பாத்திரத்திலேருந்து எப்படி அச்சய திருதி என்ன சாப்பாடு போட்டாலோ அச்சய திருதி அன்னைக்கு ஏழைகளுக்கு சோறு போடணும், அரிசி வாங்கி வைக்கணும், அதுபோல தண்ணி குடத்தில் நிறை குடம் வைக்கணும். முடிஞ்சா பெரிய கோடீஸ்வரர்கள் ஒரு 2 கிராம் 1 கிராம்ல யாருக்காவது தாலி வாங்கி மாங்கல்ய தாரம் பண்ணணும். ஏழைகளை வாங்கி வைக்க சொல்லி கொடுக்கல. இதைத்தான் செய்ய சொன்னா குசேலருக்கு வசதி வந்தது அச்சய திருதி அன்னைக்கு. அச்சய திருதி அன்னைக்கு சிவபெருமானுக்கு அன்னபூரணி பிச்சையிட்ட நாள். அதாவது அன்னைக்கு அன்னதானம், சாமி சொன்ன மாதிரி அன்னதானம் செய்யலாம், அரிசி தானம் பண்ணலாம், இப்படி எத்தனையோ தானங்கள் செய்யலாம். வாங்கி வைக்கலாம். நகை எடுக்கிறதுக்கு நல்ல நாள் யார் சொன்னா? உங்களுக்கு கடனை உடனே வாங்கி ஏன் சாமி இப்ப நகை எடுக்கிறாங்களே, இதெல்லாம் முக்கியமான நாள். அதுக்கு தான்